இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பேன் என்று மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவா நடத்தி வருகிற தயவுக்காக நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் 2 நாட்களுக்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சீர்தூக்கி பார்க்கும்படியாக நாம் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாட்களையும் நாம் அப்படிதான் பார்த்து வாழ வேண்டும். ஆனாலும் இந்த நாட்களிலே நாம் பல செய்திகள், எச்சரிப்பின் செய்திகள், பாவத்தை குறித்து உணர்த்த முடியாத செய்திகள் என அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். மற்ற நாட்களிலே நாம் இவைகளை கேட்பதற்கு நம்முடைய செவிகளை சாய்க்க மாட்டோம். ஆனால் இந்த நாட்களில் நாம் செவிகளை சாய்க்கிறோம். ஏனென்றால் நாம் பாவிகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், பாவம் செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாட்களிலே அநேக நாட்களில் நாம் பாவம் செய்கிறார் காரணம். இந்த நாட்களில் கூறப்படும் வசனங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களிலும் நாம் நிதானித்து அறிந்து நாம் கர்த்தருக்குள்ளாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் சிலுவையிலே பாடலை செய்தார். நாம் பாவம் செய்யும் போது கர்த்தருடைய சரீரத்தை மறுபடியும் நாம் சிலுவையிலே அறைகளாக காணப்படும். கர்த்தர் ஏற்கனவே நமக்காக பலியாகி விட்டார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். கர்த்தருடைய அவயவங்களை நாம் சிலுவையிலே அறைந்து விடுகிறோம். நாம் பாவம் செய்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் பாவம் செய்யாமல் வாழ்ந்தோமானால் கர்த்தரை நாம் சிலுவையில் அறைய மாட்டோம். நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வேலை செய்வார். நம்முடைய உலகின் அவயவங்களை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளாதனால்தான் கர்த்தருடைய உடலின் அவயவங்கள் காயப்பட்டன, வேதனை சகித்தன. அதனால்தான் நாம் நம்முடைய உடலின் அவயவங்களை கொண்டு செய்யும் காரியங்களிலே நாம் ஜெயித்து பெற முடியவில்லை. ஆனால் நாம் பாவம் செய்யாமல் வாழும்போது நம்முடைய உடலின் அவயவங்களை கொண்டு நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்களிலும் நாம் பாவம் செய்து வேதனை அனுப்பித்த கர்த்தருடைய உடலின் அவயவத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஈட்டியினாலே விழாவிலே குத்துகிறார். இருதயம் மற்றும் உடலின் முக்கியமான உறுப்புகள் எல்லாம் அந்த விழா எலும்புக்குள்ளாக காணப்படுகிறது. கர்த்தருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தும்போது அந்த வலியினால் இருதயம் துடிதுடித்திருக்கும். கர்த்தருடைய இருதயம் வேதனைப்பட்டிருக்கும். கர்த்தருடைய விழாவிலே ஈட்டியை குத்தும்படியாக அவருடைய இருதயம் கேடுபாடுள்ளதாக காணப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் கேடுபாடுள்ளதாக காணப்பட்டதினால் நம்முடைய இருதயத்தின் வேற்றுமை நிமித்தமாக கர்த்தர் நம்முடைய விழாவிலே ஈட்டியால் காயப்படுத்தப்பட்டார். நாம் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விழாவிலே ஈட்டியினால் வேதனை அனுபவித்தார், ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக காணப்படும் போது நாம் கர்த்தருடைய கருத்திலிருந்து நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இருதயமே கேடுபாடு உள்ளது, திருக்குள்ளது. அப்படி காணப்படும் போது நாம் கர்த்தருடைய கருத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கும்போது முதலாவது சிந்திப்போமானால் நம்முடைய இதயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. அப்பொழுது தேவன் அபிமெலேக்கை நோக்கி, உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்றார். உத்தம இருதயத்தோடு அபிமெலேக்கு இருந்ததாக பார்க்கிறோம். பரிசுத்தமாக தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொண்டார். வேதாகமத்திலே சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் இருதயத்திலே பதித்து வாழும் போது நம்முடைய இருதயம் உத்தம இருதயத்தோடு காணப்படும். கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்யும். கர்த்தருடைய வசனத்தை விட்டு நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வாழ்வோம்.
உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் போது கர்த்தர் நாம் பாவம் செய்யாதபடி நம்மை தடுப்பார். கர்த்தருக்கு நாம் இருதயத்தை கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் தங்கி அவர் வாசம் பண்ணும்போது நாம் பாவம் செய்யாதபடி காத்துக் கொள்ளப்படும். நாம் அவரை தியானிக்கும் தியானம் இன்பமாய் இருக்கும். நாம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் உத்தமமாய் காத்துக்கொள்ள முடியும். சிறந்த பொருளை உச்சிதமான பொருட்கள் என்று சொல்வார்கள். சிறந்த செயல்கள், சிறந்த வாழ்க்கை முறைகளை உத்தமமான வாழ்க்கை என்று சொல்வார்கள். அப்படியாக உத்தமமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உத்தம இருதயத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது நாம் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை திறந்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். உபாகம் 15:10 உன் சகோதரருக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அவனிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் போது நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷசாலியாக இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை எடுத்து கொடுக்கிறான். நல்ல காரியங்களை எடுத்து கொடுக்கிறோம். உதவிகள் என்று சொல்லும்போது பொருள் உதவி மட்டுமல்ல, ஒரு இயலாதவனுக்கு நம்மால் முடிந்த வார்த்தைகளை கொடுத்து அவனை தேற்றுவது, இல்லாத ஒருத்தனுக்கு, ஒரு கஷ்டத்தில் வாழ்கிற அவனுக்கு நாம் ஆறுதலாக இருப்பது, அவனை அரவணைத்துக் கொள்வது, நம்மால் கொடுக்க முடியாத சமயத்திலும் நாம் அவனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நாம் அருகில ஒருவர் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார். ஆனால் நம்முடைய இருதயம் அதை பார்த்து விசனப்படக்கூடாது. விசனப்படாமல் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஒருவேளை அவர் நமக்கு உதவி செய்ய தகுதி இல்லாதவராக இருக்கலாம், அல்லது நமது சொந்தக்காரர் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு உறவுகளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை வைத்திருப்பது நம் இருதயத்தை திறந்து அவர்களுக்கு கொடுக்க முடியாது. இங்கே நாம் பார்க்கிறோம், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் தன் சகோதரனுக்கும் தாராளமாக கொடுக்க வேண்டும். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கான் என்று சொல்வார்கள். இந்த வசனம் அதை தான் நமக்கு கற்றுத் தருகிறது. எளிமையிலே இருக்கிற சகோதரனுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். பல்வேறு சூழ்நிலைகளிலே ஏழ்மையிலே இருக்கிற சகோதரனை மறந்து அவர்களை ஒதுக்கி அவர்களை தள்ளிவிடுவார்கள். ஆனாலும் கர்த்தர் நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும்படி செய்வார். அப்படி கொடுக்கும்போது நாம் நம்முடைய கையின் கிரியைகளிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். பாருங்கள், நீ கைட்டு செய்ய எல்லா காரியங்களையும் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். எனவே நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். விசனம் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுப்போம், நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுப்போம், மற்றவர்களுக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய கையீட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வாதம் தருவார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நம்முடைய இருதயம் அதிசயப்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஏசாயா 60:5 இப்படியாக கூறியது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு கூறிக்கும் என்று வாசிக்கிறோம். பல்வேறு காரியங்களை நாம் இருதயத்திலே சிந்தித்து செயல்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏனென்றால் நாம் பாவத்திலே இருந்திருப்போம். ஆனால் நாம் பரிசுத்தமாக வாழும் போது நம்முடைய இருதயத்தில் ஒன்று நடந்திருப்போம். ஆனால் அந்த காரியம் நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியமாக இருக்கும். நம்முடைய தகுதிக்கு அது மீறின காரியமாக இருக்கும். நம்மால் யோசித்து பார்க்க முடியாத அளவு இருக்கும். ஆனால் நாம் அதை விரும்பும்படியாக நம்முடைய இருதயத்திலே வாங்கிப்போம். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நாம் இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் போது நாம் அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டோம். நமக்கு அந்த செய்திகள் வரும், நமக்கு தேடி வரும். நாம் அதை சுதந்திரத்துக் கொள்ள ஓடி வந்து அதை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். எனவே நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம். கர்த்தர் நாம் பாவம் செய்யாதபடி நம்மை காப்பார். நாம் உதாரணமாக மற்றவர்கள் கொடுக்கும்படி விசனமில்லாமல் கொடுக்கும்படி செய்வார். நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு குறிக்கும்படியாக நாம் மனதில் விரும்புகிற எல்லா காரியங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து வயலை செய்வார். இப்படிப்பட்டதான கருவிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மகிமை